என்ன நடந்தா என்னப்பா, எனக்கு பிடிச்சத நான் செய்வேன் அப்படின்னு தன்னோட கணவரை விட்டு பிரிஞ்சு வாழ்ந்துமே இன்னைக்கு சொந்தமா ஒரு புது வீடு வாங்கியிருக்காங்க ரச்சிதா அவர்கள். அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்கலாம். நடிகை ரச்சிதா அப்படின்னு சொன்னாலே இப்ப ரீசன் பீரியா நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கும். அப்படி இருக்க நிலைமையில ரச்சிதா மகாலட்சுமின்னு சொன்னா முன்னெல்லாம் சின்ன திரையில ரொம்பவே பாப்புலரான ஒரு நடிகை அப்படிங்கறத நம்ம கண்ணு முன்னாடி நிற்கும். விஜய் டிவில ரொம்ப ஃபெமிலியரா ஓடிக்கிட்டு இருந்த சரவணன் மீனாட்சி அப்படிங்கிற ஒரு ஹிட்டான சீரியல் மூலியமா நடிச்சு வெளியில வந்தாங்க. இவங்களுக்கு தனி ரசிகர்கள் பட்டாளம் இப்பயுமே இருந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ ரீசெண்டா கன்னடத்துல ஹீரோனியாவும் படங்கள் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சமீபத்துல கூட பிக் பாஸ் ஷோல கண்டஸ்டன்டா உள்ள போய் கிட்டத்தட்ட 91 நாட்கள் வந்து உள்ள இருந்தது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதே மாதிரியே சின்ன திரையில நடிகரா வளம் வந்துட்டு இருந்த தினேஷ் அவர்களை காதலிச்சு திருமணம் செஞ்சு ஒரு சில காலங்களே அவங்க சேர்ந்து வாழ்ந்து எதனாலன்னு தெரியல 2 பேருமே பிரிஞ்சு வாழ்ந்து வந்துட்டு தான் இருந்தாங்க. இப்ப கூட ரீசெண்டா அவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த நிலையில ரச்சிதா மகாலட்சுமி சொந்தமா புது வீடு வாங்கியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த வீட்ல ஃபுல்லாவே ஒரு வீடியோ எடுத்து அதை அவங்க சோசியல் மீடியால ரொம்பவே நெகிழ்ச்சியோட ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் என்னோட பேரண்ட்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னோட வெல் விஷர் தான் அப்படின்னு ரொம்பவே ஹாப்பியா ஷேர் பண்ணியிருந்திருக்காங்க. என்னதான் அவங்களுக்குள்ள எவ்வளவு ஒரு கவலைகள் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு அவங்க ஒரு ஓன் ஹவுஸ் வாங்கியிருக்க அந்த ஒரு சந்தோஷமான விஷயத்தை எக்ஸ்தலத்துல சூப்பராவே பதிவு பண்ணியிருந்திருக்காங்க. எனக்கு கிட்டத்தட்ட 33 வயசு ஆகுது. இப்பதான் நான் ஒரு புது வீடு வாங்கியிருக்கேன். இதை நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இது நமக்கான வீடு, நமக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்க முடியும். வீடுங்கிறது ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம எல்லா உணர்வுகளையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடமா தான் இருந்துட்டு இருக்கும். அது நம்மளோட வீடா இருந்தா மட்டும் தான் முடியும். அது மட்டும் இல்லாம அப்பேற்பட்ட இந்த வீட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் நான் பாசிட்டிவ் நிறைஞ்ச ஒரு இடமா தான் பார்த்துட்டு இருக்கேன். சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா மட்டும்தான் எனக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க சோசியல் மீடியா பக்கத்துல ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாம் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்மளும் நம்ம சேனல் மூலியமா அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். இது போல பல அப்டேட்ஸ் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.